எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. வேலை வந்து பார்த்துட்றாங்க. சுடர்வெளி வந்து இழுத்துட்டு போலான்னு இருக்கிறப்ப அடித்து துவம்சம் பண்ணி இன்னொரு வாட்டி இவகிட்ட பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன், நான் சும்மா இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து நம்ம எழில் பேசிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ எழில் சார் கார் ஓட்டிகிட்டு வரப்போ ஏதாவது கேள்வி கேட்பாரே, என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன், இனிமேட்டு உண்மையை மட்டும் தான் சொல்லணும், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற நடுக்கம் பழையபடி என்னால் இருக்க முடியாமல் போகுதேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி ஒரு பக்கம் வேல் வந்து தட்டு தடுமாறி எந்திரிக்கிறாங்க. சுடர், உன்னை எங்கே இருந்தாலும் தூக்காமல் விட மாட்டேன். என்ன எழில் இருந்தால் இப்போ தப்பிச்சிட்டான்னு நினச்சியா? கூடிய சீக்கிரம் எழில் வீட்டுக்குள்ளே பூந்தாவது உன்னை தூக்காமல் உன் கழுத்தில் தாலி கட்டாமல் விட மாட்டேங்கிற மாதிரி ஆவேசமாக கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் காரில் உட்காரும்போது ரொம்ப வந்து கில்ட்டு ஃபீலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம சுடர்வெளி. எதுவுமே கேட்காமே இருக்காரு, ஆல்மோஸ்ட் வீட்டுக்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சுடர்வெளி. காரை வந்து இறங்குறாங்க. கார்லேருந்து, என்ன சுடர், நீ இப்போ ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருக்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாய் விட்டு சொல்லு சரியா? உனக்குள்ளேயே வந்து வச்சிட்டு இருக்காத. சார், கேஷுவலாக இருக்க சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே தான், ஆனால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு யோசிக்கலையா? சுடர்வெளி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படியே போகிற போக்கில் விட்டுறணும். எப்போதும் போல் நிம்மதியாக சந்தோஷமாக குழந்தைங்கிட்ட சிரிச்ச முகமாக சேட்டை பண்ணிகிட்டு இருப்பல, அது மாதிரியே இருந்துக்க, அதுதான் ரொம்ப நல்லது கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேட்கணும்னு தோணலையா? எப்போதும் நான் உள்ளுணர்வை நம்புகிறவன், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலை இந்த வாட்டி என் உள்ளுணர்வு நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு தெள்ள தெளிவாக வந்து சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும்போது உனக்கா தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுமா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னை சோகமாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க. சுடர், சோகமாக போகாத, சிரிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே க்யூட்டாக அழகாக எழில பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும் சரியா? இந்த வீட்டில் இருக்கிறப்ப உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிடு. ஏன்னா நாங்கள் தான் அப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் ரெஸ்பான்சிபிள். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படவே வேணாம். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லிடுமா, அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை, என்னோட கடமை அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. நம்ம எழில், ஆஃபீஸில் எனக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குது, உன்னை வர வழியில் தனியாக கூட வர வச்சுருக்கலாம், ஆனால் நீ பயந்துக்கிட்டு இருக்க, அதனால் என்ன வேணால் ஆபத்து வரலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டல, இனிமேல் பாதுகாப்பாக இருக்கும், எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன், நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னோன்னா கார் எடுத்துன்னு மாதம் வந்து கிளம்புறாங்க. நம்ம எழில் மாட்டுக்கும் இவ்வளோ நல்லவராக இருக்காரே, நமக்காக ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறாப்புல, இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் எல்லாமே இருக்குது, வேலை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு கூட நீ ஆட்டோவில் போய்க்கமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்மளும் பயந்துக்கிட்டே வந்திருக்கணும். ஆனால் நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு கேரிங் பண்ணி வீட்டில் வந்து வந்து விட்டுட்டு போகிறதெல்லாம் வேறு லெவல் தான். எழில் சார், நான் அதுவும் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லியிருக்குன்னு நினச்சா நான் தான் இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன். என் பேர் தமிழ் இல்லை, சுடர். ஆனால் கூடிய சீக்கிரம் வேலு வந்து இந்த விஷயத்த சொன்னானா என்ன ஆகிறது? உங்கள் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை அப்படியே இருக்கும், ஆனால் என் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை சுக்கு சுக்காக உடஞ்சிருமே, அப்போனா உங்களுக்கு பொய் சொன்னதுலேருந்து எதுவுமே பிடிக்காமல் போயிருக்குமே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு குழந்தைங்கிட்ட பேசி அன்பாக பேசலான்னு சொல்லி தான் மாடிக்கு வந்து போகிறாங்க. மனோகரி ஒரு பக்கம் சுடருக்காக சண்டை போட்டது இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. வர வர எழில் வந்து என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. எனக்கு கடுப்பு மேலே கடுப்பாக வரதான் செய்யுது. ஏன்னா அவன் நடந்துக்கிறதா முறையெல்லாம் பார்த்தா என்னமோ இந்துமதிக்கு பிரச்சனை வந்த மாதிரியும் இவன் சமாளிக்கிற மாதிரியும் இல்லை இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாதேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. ஏன்னா மீட்டிங்லேருந்து இருக்கிறப்ப உலகமே தலைகீழாக போகிறதா இருந்தாலும் எழிலுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். அவன் பேஷண்ட்டை வந்து பார்த்துக்கிற வேணும், ரொம்ப கேரிங்காக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுடருக்கா எதுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து எழில் வந்து செய்கிறாப்புல எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவள் பொய் சொல்லியிருக்கா, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வேலை கூப்பிட்டு தனியாக என்ன ஏதுன்னு விசாரிக்கணுங்கிற மாதிரி மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருவேளை எழில் மனசுக்குள்ளே சுடர் இருந்தனால்தான் இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்களா, இல்லை அவன் கேரிங்காக வந்து குழந்தைய காப்பாற்றினால தான் இவன் பதிலுக்கு அன்பு மலையை கொட்டுறானா, என்ன நடக்குதுன்னே புரியல அடேங்கப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மனோகரி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.